கிட்டத்தட்ட 18 lakh jobs are vacant for finance. நீங்க என்ன யூனிவர்சிட்டி கத்துக்கீங்களோ ஃபுல்லா தியரிஸ். ஆனா ஜாபுக்கு போறச்ச யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் பிகாஸ் ஜாப் போறச்ச அவங்க ஸ்கில் செட் எதிர்பார்ப்பாங்க. நான் கற்றுக் கொடுக்குற சிலபஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருக்காது, கூகுள்ல இருக்காது, நீங்க என்ன புக்ஸ்ல படித்தாலும் கிடைக்காது. ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் பிளேஸ் லைக் திஸ். ஏன் அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் நான் சொல்றேன். இன்னைக்கு எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் வேண்டியது ஃபினான்ஸ் பர்சன். தே நீட் அக்கௌண்டன்ஸ் ஆல்சோ. நான் இது வேணாம்னு சொல்லல. பட் இன்னைக்கு நீங்க போயிட்டு நான் MBA ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி எனக்கு வந்து ஐ நோ டாலி அப்படின்னா அது சார்டமன் இருக்காங்க, எங்க ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, எங்க அக்கௌண்டன்ட் இருக்காங்க, தே வில் டூ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அது 1000 பேர் இருக்காங்க. பட் நான் இந்த பிசினஸ் ரன் பண்றேன், எனக்கு ஒன்னால ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி தர முடியுமா will be the question. அங்கதான் அங்கதான் நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஒன் சர்ப்ரைசிங் ஃபேக்ட், கிட்டத்தட்ட ஒரு 18 lakh jobs are vacant for finance. You'll be shocked. நான் சொல்ல நேஷனல் சர்வீசஸ் ஃபினான்ஸ் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்கு. They did all analysis and found that 18 lakh jobs are vacant today in this country. கிட்டத்தட்ட 18 lakh jobs are vacant for finance. நீங்க என்ன யூனிவர்சிட்டி கத்துக்கீங்களோ ஃபுல்லா தியரிஸ். ஆனா ஜாபுக்கு போறச்ச யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் பிகாஸ் ஜாப் போறச்ச அவங்க ஸ்கில் செட் எதிர்பார்ப்பாங்க. நான் கற்றுக் கொடுக்குற சிலபஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருக்காது, கூகுள்ல இருக்காது, நீங்க என்ன புக்ஸ்ல படித்தாலும் கிடைக்காது. ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் பிளேஸ் லைக் திஸ். ஏன் அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் நான் சொல்றேன். இன்னைக்கு எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் வேண்டியது ஃபினான்ஸ் பர்சன். தே நீட் அக்கௌண்டன்ஸ் ஆல்சோ. நான் இது வேணாம்னு சொல்லல. பட் இன்னைக்கு நீங்க போயிட்டு நான் MBA ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி எனக்கு வந்து ஐ நோ டாலி அப்படின்னா அது சார்டமன் இருக்காங்க, எங்க ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, எங்க அக்கௌண்டன்ட் இருக்காங்க, தே வில் டூ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அது 1000 பேர் இருக்காங்க. பட் நான் இந்த பிசினஸ் ரன் பண்றேன், எனக்கு ஒன்னால ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி தர முடியுமா will be the question. அங்கதான் அங்கதான் நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஒன் சர்ப்ரைசிங் ஃபேக்ட், கிட்டத்தட்ட ஒரு 18 lakh jobs are vacant for finance. You'll be shocked. நான் சொல்ல நேஷனல் சர்வீசஸ் ஃபினான்ஸ் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்கு. They did all analysis and found that 18 lakh jobs are vacant today in this country. Why should a company come to you for fundraising? அவன் உங்ககிட்ட வரணும், ஃபண்ட் ரைஸ் பண்ணி எதுக்கு அப்படின்னா அவங்க கிட்ட அந்த ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம். அவங்க கிட்ட அந்த ஸ்கில் இல்லாதனால he comes to you for help. Therefore that is one vacancy. Like that in banks, if you take, I'll tell you, banks இன்னைக்கு all my students are getting placed like this. ஏன் அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் நான் சொல்றேன். So they are fully loaded with theory. What you learn, நீங்க என்ன யூனிவர்சிட்டியில கத்துக்கீங்களோ ஃபுல்லா தியரிஸ். They will satisfy with all the theory papers. ஆனா ஜாபுக்கு போறச்ச you will find it difficult because ஜாப் போறச்ச அவங்க ஸ்கில் செட் எதிர்பார்ப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பிகாஸ் ஃபினான்ஸ் தெரியாதனால சொல்றேன். இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டா ஒரு ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ புக்ல if you read current ratio it must be 2:1. But when he has இது இந்த இன்டர்வியூல போய் ஆன்சர் பண்ணுச்சு ஐசிஎஸ்ல கேட்பாங்க கரண்ட் ரேஷியோ என்ன இருக்கணும் அப்படின்னா 2:1 he will fail. இங்க 100, இங்க he will fail, not get a job. Reason is 1.33:1. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. This is what I have initiated to start. நான் கற்றுக் கொடுக்குற சிலபஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருக்காது, கூகுள்ல இருக்காது, நீங்க என்ன புக்ஸ்ல படித்தாலும் கிடைக்காது. What I teach, I will make you end to end in finance. End to end in finance என்னன்னா எப்படி அனலைஸ் பண்ண பேலன்ஸ் ஷீட். அது நிறைய பேர் சொல்றாங்க. you just go to Google, pop up, somebody will pop up, say ratios இது இருக்கு, அது இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனா when you get into after that nobody teaches. After that you have n number of things. சரி ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பட் அந்த ரேஷியோஸ் எப்படி அனலைஸ் பண்றது? டாலில போட்டா சார் ரேஷியோஸ் டாலில வந்து அப்படிமாங்க, டாலில வருது, கரண்ட் ரேஷியோ வருது. அப்புறம் because you are finance people, you must look at the future. The guy needs money. அப்போ இந்த ஃபியூச்சர் நான் அப்படி பிளான் பண்ணோம் ஃபினான்ஸ்ல. ஸோ அந்த ரேஷியோஸ் அனலைஸ் பண்ணி how do you raise funding for the corporation அப்படிங்கறத அனலைஸ் பண்ணோம். That is what I teach.